ஒரு 200 டன் பாறையெல்லாம் உருண்டுட்டு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வீட்டு மேலே 200 டன் பாறை, ஒரு பாறைன்னு பார்த்தீங்கன்னா 200 டன் அப்படியே உருண்டு வீட்டு மேலே போயிட்டு அப்படியே வீடு பூரா அப்படியே அமுங்கியிருக்கும். ஒரு பாறை இல்லை, அந்த மாதிரி ஒரு 100,000 பாறைகள் இருக்கும். அந்த மாதிரி பாறைகள்லாம் சரிஞ்சு வந்து விழுந்ததில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த இடம் கிராஸ் பண்ணி போகிற இடம் ஸ்மெல் வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப செத்த மரம் சேறு இதெல்லாம் சகதியமாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து நாங்கள் மறுநாள் வந்தப்போ ஒரு ஆப்ரேட்டர் சொன்னார், அந்த இடத்துல 17 பாடிஸ் எடுத்தாங்க 10 அடி ஆழத்துக்கு கீழே. அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கடந்து போய் நம்ம சிவா சார் ஒரு இடத்துல சேத்துல மாட்டிக்கிட்டாரு, தினேஷ் சார் ஒரு இடத்துல சேத்துல மாட்டிக்கிட்டாரு. காலைல ஃபுல்லாகவே இறங்கிட்டாங்க. அந்த ஷூட் பண்ணும்போது அவங்க அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப 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 சிரமப்பட்டு, எவ்வளோ மக்கள் வேதனைப்பட்டு அந்த நைட்டு 12 மணிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த மண் சரிவு ஏற்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்துருப்பாங்கிறது அந்த இடத்துல நம்மளால பார்க்கவும் முடியாது. இனிமேல் அந்த ஒரு நிலச்சரிவு கடவுள் வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கணும். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. இதே மாதிரி தான் அந்த ஃப்ளட்ஸ் வந்தது முந்தி நம்ம ஊரில் வந்த மாதிரியே அங்கேயும் வந்தது. ஸோ அந்த டைம்லேயும் இதே மாதிரி நிறைய லாஸ் ஆஃப் லைஃப்ஸ். அந்த டைமில் போய் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடிஞ்சது, அதுக்கு நடுவில் ஏதாவதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ண முடிஞ்சது. இந்த டைமில் இங்கே இருக்கேன். ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன் ரீசெண்ட் டைம். அதுவும் இந்தியாவிலேயே, அது நம்ம கேரளாவில் நடந்தது. இங்கே நடந்தாலும் கஷ்டம்தான், ஆனால் வயநாடுன்னு சொல்லும் போது அவ்வளோ அழகான ஒரு ஊர், அதுவும் நைட்டு நடந்துருக்குன்னு சொல்லும் போதும் எப்படி இருந்திருக்கும். மிலிட்ரி அவங்க எல்லாரும் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் வேலை செஞ்சவங்களை 2 பேரை நான் கண்டிப்பாக வரணும், அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ். உங்கள் 2 பேரும் லாரி டிரைவர்ஸ் கீர்த்தி, ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இவங்க போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இங்கே உட்காந்து நம்ம பார்த்து அழறோம் எல்லாருக்கும். அதாவது அவங்களுடைய பசங்களுடைய ஃபீஸு, ஸ்கூல் கட்டுற ஃபீஸை எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாதனை. அதாவது தெய்வத்தை வந்து நம்ம வந்து நேரில் பார்க்க முடியாது, மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். அது வந்து அவங்க சார்பில் உங்களுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறது தெரியல. வயநாடு மக்களுக்காக நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வாக்காலம் நம்மோடு, மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு. ரொம்ப பெரிய விஷயம் இதுதான் செல்ஃப்லெஸ்ஸுங்கிறது. அவங்களுக்காக வச்சுருந்த குழந்தைங்களுக்காக வச்சுருந்த காசை யூஸ் பண்ணுறதுங்கிறது, நான் அவங்க உயிரை பற்றி நினைக்காம போய் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, இதுதான் செல்ஃப்லெஸ்னஸ். ரொம்ப 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 நன்றி. உங்களால் எத்தனை பேர் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கும், அது எவ்வளோ பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஸோ மச்.